நான் ஃபர்ஸ்ட் என்னோட வணக்கத்தை சொல்லிக்கிறேன். என்னோட பேர் சோனியா. சரிங்களா? நம்ம அனைவருக்குமே வாழ்ற அந்த வாழ்க்கையை கொடுத்த அந்த கடவுளுக்கு என்னுடைய நன்றி ஃபர்ஸ்ட் நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா இதில் இருக்க அத்தனை பேருமே எந்தெந்த ஊர்லேயும் இருக்கீங்க. நீங்கள் யாருன்னு இது வரைக்கும் எனக்கு தெரியவே தெரியாது. அப்பா மூலமாக தான் எனக்கு தெரிஞ்சது. அப்பா மூலமாக தெரிஞ்சனால நீங்களும் எனக்கு ஒரு அப்பா தான். உங்கள் எல்லாருக்குமே நான் ஃபர்ஸ்ட் என்னோட வணக்கத்தையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். நண்பர்களில் நல்லா நண்பர்களால் வாழ்ந்த நண்பர்களும் இருக்காங்க, கெட்டு போன நண்பர்களும் இருக்காங்க. இதில் இருக்கிற எத்தனையோ நண்பர்கள் இருக்கீங்க. நண்பர்கள்னாலே வாழ வைக்கிறதா செய்வாங்க, கெட்டு போக விட மாட்டாங்க. இது மெயினாக சொல்கிறேன். எல்லாருக்குமே இங்கே இருக்க எல்லாருக்குமே ஒரு குடும்பம்னு கண்டிப்பாக இருக்குது. உங்களுக்குன்னு ஒரு குழந்தை குட்டிங்கெல்லாம் இருக்கும். அவங்களும் உங்களை பார்த்து தான் வளருவாங்க. ஃபஸ்ட்டு அவங்களுக்கு நீங்கள் லிமிட்டாக இருந்தால் மட்டும்தான் அவங்க நாளைக்கு உங்களை விட கிரேட் ஃபாதராக வருவாங்க. இதில் இருக்க எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லிக்கிறேன். ஏன் தெரியுமா? உங்கள் குரூப்பில் கிட்டத்தட்ட ஒரு 100 பேர்கிட்ட இருக்காங்க. அப்பாவோட ஃபோனில் நான் பார்த்துருக்கேன். அந்த 100 பேரில் எத்தனையோ பேர் வரணும்னு ஆசை இருந்தும் சம் சிச்சுவேஷன்னால அவாய்ட் பண்ணவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. கரெக்ட் தானே? அதில் என்னதான் தடை வந்தாலும் சரி, என்ன தடங்கள் வந்தாலும் சரி, நான் வந்தே தீருவேன். என் ஃப்ரெண்டை நான் பார்க்க போறேன் அப்படின்னு வந்த உங்க எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் நான் ஹேட்ஸ் ஆஃப் சொல்லிக்கிறேன். ஏன்னா இது எல்லாருமே இது பண்ண மாட்டாங்கல்ல. இதுல வந்திருக்கக்கூடிய உங்களை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. உங்கள இருக்கிறவங்கள ஒரு சில பேர் உங்களோட இன்ட்ரோ பத்தி கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி கொடுக்கலாமா? ஓகே, நாங்கம்மா. பள்ளி பருவத்தில் நம்ம என்ன ஆரோக்கியம் ஆரோக்கியம் என்ன ஃபியூச்சர்ஸ் இருக்கணும், நம்ம பண்ணாத அட்ராசிட்டியே கிடையாது. ஸோ அந்த ஒரு மூமெண்ட்டை இப்போ நீங்கள் நினச்சி பார்க்கலாம். ஏன்னா இது திரும்பியும் நமக்கு இந்த ஒரு மூமெண்ட் எப்போ வருவோன்றது அடுத்த வருஷம் நம்ம பண்ணலாம் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. பட் அந்த சமயத்தில் யாரும் இருக்கணும்னு இந்த ஒரு மூமெண்ட் எல்லாருமே அந்த ஒரு மூமெண்ட்டை எல்லாருமே இப்போ நம்ம 16 வயசுல தான் இருக்கோம். அப்போ நம்ம எப்படி இருக்கோமோ அதே மூமெண்ட்டை மட்டும் அதுக்கப்புறம் இந்த 2 மினிட்ஸில் நம்ம எந்த நண்பர்களால் இறங்கமோ அவங்க நம்ம கண்முறையில் வச்சுருக்காங்க. அதே நமக்கு ஒரு பெரிய பிளஸிங். நம்ம நண்பர்கள் எல்லாருமே யாரை நம்ம கூட இல்லையோ அவங்க சகால தான் இருக்காங்க. அவங்க கூட இருக்கிறாங்கன்னு நினச்சிட்டு இந்த விழாவை நம்ம ஆரம்பிக்கிறோம். போதும், சண்டைலாம் அப்புறமா வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பேசலாம், அப்புறம் சண்டை வச்சுக்கலாம். எல்லாருமே கொஞ்சம் போனை சைலண்ட்ல இல்லைன்னா சுவிட்ச் ஆஃப் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரம், ரொம்ப வேண்டாம், ஒரு 30 நிமிஷம் மட்டும். நான் ரொம்பலாம் சொல்ல, 30 நிமிஷம் மட்டும்தான் இந்த ப்ரோக்ராம் அப்படிங்கிறது நடக்கும். ஏன்னா நீங்க கொடுத்தது அவ்வளோ டைம் தான் எனக்கு, அதனால சொல்றேன். சரிங்களா? ஓகே, இதில் இருக்கக்கூடியவங்களோட பேர் நான் ரீட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. சரிங்களா? பொண்ணு சொன்னாலே அப்போ அப்பா மாதிரிலாம் எந்த அப்பாவுமே கேட்கறது இல்லை. அப்பாவும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஒரு அப்பாவுமே பிள்ளைங்க சொல்கிறதே கேட்கறது இல்லை. அப்படிதானே? எல்லா அப்பாவும் சேர்த்து தான் சொல்கிறேன். என்ன அப்பாக்களோ தெரியல. சார், பொம்பளை பிள்ளைங்கலாம் நல்ல பிள்ளைங்க தான், பசங்க தான்
கொஞ்சம் அப்படி இருப்பாங்க. பொம்பளை பிள்ளைலாம் நல்ல பிள்ளை தான். ஓகே, 19th பேட்ச் ஃப்ரெண்ட்ஸ் மீட்டப் ஸ்பீச்ல வந்து இன்னைக்கு இதுல ஜாயின் பண்ணியிருக்கக்கூடியவங்க யார் யாரு அப்படின்னு நம்ம வந்து இது பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து சிவகுமார் அப்பா, அடுத்து வந்து சசி அப்பா, அடுத்து ரமேஷ் பாபு அப்பா, சக்தி அப்பா, அடுத்து சிவகுமார் திருப்பூர் அப்பா, NT சுரேஷ்குமார் அப்பா, அடுத்து S ஆனந்தம் அப்பா, அதுக்கடுத்து ஷாதிக் பாஜா அப்பா, பாஷா அப்பா, அதுக்கடுத்து ஜெய்சங்கர் அப்பா, கலீல் அப்பா, முக்தார் அப்பா, திருச்சி சிவா அப்பா, அடுத்து பியோலி அப்பா, தக்ஷணாமூர்த்தி அப்பா, நிக்கோலஸ் அப்பா, திவான் அப்பா, ராஜேந்திரன் அப்பா, ஓ கோபாலகிருஷ்ணன் அப்பா, ஆனந்தராஜ் அப்பா, மகேஷ் அப்பா, கருப்பசாமி அப்பா, பாஸ்கரன் அப்பா. ஒரு சின்ன விஷயம்தான், ஒரு சின்ன ஸ்டோரி நான் உங்களுக்கு வந்து சொல்லணும் அப்படின்னு விரும்புகிறேன். இது வந்து ஸ்டோரி அப்படின்னு இல்லை, ஒரு நம்மளோட பழைய நினைவுகளை ஏற்படுத்துறதுக்கான ஒரு சின்ன இதுதான். எல்லாருமே எனக்காக, சரிங்களா, எனக்காக ஒரு 3 நிமிஷம், ஆமா கொஞ்சம் அமைதி இருங்க, இங்கே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, டிஸ்டர்ப் ஆகும்ல, ஒரு 3 நிமிஷம் கண்ணை மூட முடியுமா? யாரும் கண்ணை திறந்துலாம் பார்க்கக்கூடாது. கண்ணை திறந்தீங்கன்னா ஃபோனை பிடிங்க இங்கே வச்சிருவேன். ஸ்கூல் மாதிரி தான். எல்லாரும் கண்ணை மூடுறீங்களா? ஓகே, கண்ணை மூடல, மூடுங்க. இங்க கண்ணை மூடுங்கப்பா, உங்களை தான். இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே நீங்க உங்களோட 12th லைஃப்க்கு நீங்க எல்லாருமே போங்க. 12th உங்களோட ஸ்கூல்ல எல்லாருமே ஆஜராகி எல்லாரும் உட்காந்துருக்கீங்க ஒரு கிளாஸ், சரிங்களா? கண்ணை முடிஞ்சுப்பா, அந்த இடத்த நினைவுக்கு கொண்டு வாங்க. உங்களோட பக்கத்துல உட்காந்துருக்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய கதைகள் பேசுவீங்க. என்ன பாய்ஸ் ஸ்கூலு இருந்தாலும் கேர்ள்ஸை பற்றியும் பேசுவீங்க, கரெக்ட் தானே? கண்ணை மூடுங்க, கண்ணெல்லாம் திறக்கப்படாது. உங்களோட நினைவுகளில் எத்தனையோ எக்ஸ் லவ்வர்ஸ் இருக்கும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக காம்பவுண்ட் செவர் ஏறி குதிச்ச ஞாபகங்கள் இருக்கும். திருடி சாப்பிட்ட ஞாபகம் இருக்கும். அது கூடவே தியேட்டருக்கு போய் படம் பார்த்த ஞாபகம் கூட இருக்கும், கரெக்ட் தானே? இந்த ஞாபகம் எல்லாமே உங்களோட மனசுல இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதுல இப்போ இதுல இல்லாத ஃப்ரெண்ட்ஸ் எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்க செஞ்ச சின்ன சின்ன தவறுகளா இருக்கலாம், இல்ல அவங்களால உங்களுக்கு ஏற்பட்ட சந்தோஷங்களா இருக்கலாம். எவ்வளவோ விஷயங்கள் இருக்குல்ல. அந்த விஷயங்களை எல்லாத்தையும் ஒரு நிமிஷம் கண்ணை மூடி அமைதியா நினைவுக்கு கொண்டு வந்து பாருங்க. அதுல உங்களோட இறந்த உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்க கூட அவங்க எவ்வளவு தூரத்துக்கு சந்தோஷமா அவங்க கூட நீங்க உங்களோட நாட்களை கழிச்சிருப்பீங்க. இதமா இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க.
பள்ளி நினைவுங்கிறது சும்மா இல்லைங்க. அதுல எத்தனையோ விஷயங்கள் இருக்கு. நீங்க காலேஜ், பிஹெச்டி என்ன வேணா நீங்க முடிச்சிருக்கலாம், எவ்வளவு பெரிய வேலைக்கு வேணா போயிருக்கலாம். ஆனா அங்க இருக்கக்கூடிய எத்தனையோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், இந்த மாதிரி இருக்கிற எல்லாரையுமே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த லைஃப் முடிஞ்சு அடுத்த லைஃப் நீங்க ஒர்க்குக்கு போனதா இருக்கலாம், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே மிஸ் பண்ணதா இருக்கலாம். ஸ்கூல் முடிஞ்சுன்னா 1-2 ஃப்ரெண்ட்ஸ் வேணா ஒரே மாதிரி காலேஜ்ல நம்ம வந்து ஜாயின் பண்ணியிருப்போம். மீதி இருக்கவங்க எல்லாருமே வேற வேற இடம்தான், அப்படியே பிரிஞ்சு போன பறவை மாதிரி தான் போயிருப்போம். கரெக்ட் தானே? இதுல ஒரு சில பேரால ஒரு நிமிஷம் கூட கண்ணை மூடி இருக்க முடியல. அந்த கஷ்டங்கிறது உங்களோட கண்ணுல கண்ணீராவும் தெரியுது, உங்க மனசுல நிறைய வேதனையோடும் தெரியுது. எல்லாமே இது ஒரு நினைவுகள் மட்டும்தான். இந்த இடத்துல நீங்க இருக்கக்கூடிய சந்தோஷமான விஷயங்களை மட்டும் இப்ப நினைச்சு பாருங்க. கஷ்டமான நினைவுகள் வேணாம், சந்தோஷமா நினைச்ச நினைவுகளை மட்டும் கொஞ்சம் யோசிங்க. யோசிச்சாக்காதீங்க. இன்னும் உங்க கூட படிச்ச எத்தனையோ பேர் நீங்க பார்க்காம இருப்பீங்க. பல வருஷம் ஆயிருக்கலாம். ஸ்கூல் லைஃப்ல பார்த்தவங்க இப்ப பார்க்கும்போது இதுல இருக்கக்கூடியவங்களையே ரொம்பவும் இதா இருப்பீங்க. எல்லாருமே கண்ணை திறந்துக்கோங்க. கண்ணு திறக்கலாம்ப்பா, கண்ணு திறங்க. ஏங்க சவுண்ட் கம்மி பண்ணுங்க. என்ன பண்ண, உங்களோட நினைவுகள்லாம் வர வைக்கிறதுக்காக என் ஆத்துக்காரு கொஞ்சம் பாட்டெல்லாம் போட வேண்டியதா இருக்கு. சரி இருக்கட்டும், ஒரு சைட்ல அவரும் பாட்டு போடட்டும். இருங்க இருங்க, நினைவுகள்னா என்ன சும்மாவா? ஞாபகம் வரணும், அப்பதான் மறக்க கூடாது. இப்படி ஒரு பொண்ணு வந்தா ஆங்கர் பண்ணா இவளை எப்படிதான் மறக்கும் நீங்க நினைக்கணும்ல, அதுக்காகத்தான். சரி, உங்களோட ஃப்ரெண்ட்ஸை பார்க்கணும்னு கண்டிப்பா ஆசை இருக்கும். இனி வராம இருக்காங்க பாத்தீங்களா, ஒரு 80 பேர் அந்த குரூப்ல இருக்காங்கல்ல. அந்த குரூப்ல இருக்கக்கூடிய 80 பேரையுமே யாருக்கெல்லாம் பார்க்கணுங்கிற ஆசைங்கிறது இருக்கு? நான் கேட்கறது கேக்குதா? ஆனா யாருமே ஆன்சர் பண்ணலையே. ஸ்கூல் லைஃப் இதுதான். உள்ளே சொல்லுங்க, கையை தூக்குங்க. சரி, இப்ப என்ன பண்ணலாம்னா, அடுத்த இயர் நீங்க எல்லாருமே அடுத்த இதுல நான் வருவேன் கண்டிப்பா உங்களோட ஸ்கூல் மீட்டுக்கு. அப்பா என்னையும் கூட்டு வருவாங்க நம்புறேன், எப்படின்னு தெரியல. ஸ்கூல் மீட்டுக்கு அடுத்த இயர் உங்களோட ஸ்கூல்ல வச்சு நடக்கும்போது கண்டிப்பா நீங்க 20 பேர் மட்டும் இல்லை, இந்த 20 பேரோட சேர்ந்து அந்த குரூப்ல இருக்கக்கூடிய 80 பேரையுமே தனியா கூப்பிட வேணாம், நீங்க 20 பேரும் சேர்ந்து கூப்பிடுங்க. ஒவ்வொருத்தருமே ட்ரை பண்ணுங்க. நீங்க இங்க அனுபவிச்ச அந்த சந்தோஷங்களை அவங்கள்ட்ட ஷேர் பண்ணும்போது கண்டிப்பா ஏன்டா மிஸ் பண்ணோன்னு அவங்க நினைப்பாங்க. அதை எல்லாருக்குமே கொடுங்க. கண்டிப்பா அவங்களும் வரும்போது இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கும். என்ன, உங்களோட டீச்சர் தான் வர முடியல, நீங்க எல்லாரும் பெரும்பாலும் அடி வாங்கின டீச்சர் வரணும்னு நினைச்சிருக்காங்க, ஆனா முடியல. அவங்க அன்னைக்கு அடிச்சனால தானே இன்னைக்கு எல்லாரும் இந்த நிலைமையில இருக்கீங்க. அந்த நேரத்துல அடியெல்லாம் வாங்கி எடுத்து நல்ல நிலைமையில இப்ப இருக்கீங்க. ஆனா இப்ப இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு ஒரு அடி அடிச்சாலே கலெக்டரை போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குதுங்க. கரெக்ட் தானே?
இனி வரக்கூடிய நெக்ஸ்ட் ஜெனரேஷன்லாம் எப்படி இருப்பாங்க என்ன ஏதுன்னு தெரியாது. ஆனா நீங்க 18 கிட்ஸா பிறந்து 19 கிட்ஸா படிச்சு வளர்ந்து இப்போ 2Kல இருக்கக்கூடிய நீங்க இன்னும்